அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்டிஏ கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதிகள்? டெல்லியில் அமித்ஷா முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்துள்ளதாக கூறப்பட்டது. மேலும் நேற்று பாமகவின் தலைவர் அன்புமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு டெல்லியிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. மேலும் அவர்கள் டெல்லி சென்றுள்ளார்கள். என்டிஏ கூட்டணியில் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி கேட்ட தொகுதிகளை ஒதுக்க மறுக்கிறார். கூட்டணி கட்சிகளை மதித்து நடத்த மறுக்கிறார். அவர் தொடர்ந்து சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வருகிறார். அவர் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட வேண்டும். மேலும் கூட்டணி கட்சிகள், அதாவது சிறிய கட்சிகள் அனைத்தும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்திக்கிறார் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டதாக அமித்ஷாவிடம் புகார் சென்றுள்ளது. இதனை விசாரிப்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்திருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் 170 தொகுதிகளில் போட்டியிட உள்ளோம். மீதம் உள்ள 64 தொகுதிகளை உங்களிடமே கொடுத்து விடுகிறேன். நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் விட்டுக் கொடுங்கள், அது உங்களது விருப்பம். ஆனால் 170க்கு குறைவாக நாங்கள் போட்டியிட முடியாது என திட்டவட்டமாக கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் நீங்கள் கூட்டணிக்கு கூட்டி வந்த கட்சிகளை வேண்டுமென்றால் தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கூட்டி வரக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையையும் முன்வைத்ததாக சொல்லப்பட்டு வந்தது. மேலும் அதிமுக அதிக தொகுதிகளை கேட்கிறது. அதே சமயத்தில் பாஜகவோ தனக்கும் தனது கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து மொத்தம் 60 தொகுதிகளை கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. பாமகவை நீங்கள் தான் கூட்டணிக்கு கூட்டி வந்தீர்கள், எனவே பாமகவிற்கான தொகுதியை நீங்கள் தான் ஒதுக்க வேண்டும் என அமித்ஷா திட்டவட்டமாக கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதன் வெளிப்பாடுதான் எடப்பாடி பழனிசாமி எந்தவிதமான செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் தாவேகாவை என்டிஏ கூட்டணிக்கு அழைப்பதில் பாஜக மிகுந்த உற்சாகத்தில் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இது ஒரு கோபம் எடப்பாடி பழனிசாமியின் மீது அமித்ஷாவுக்கு இருந்ததாக சொல்லப்பட்டது. மேலும் அமித்ஷா மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமியிடம் நடந்து கொண்டதாகவும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை நாம் காணலாம். பாஜகவிற்கு 31 தொகுதிகள், பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணிக்கு 17 தொகுதிகள், அமமுகவிற்கு 9 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 4 தொகுதிகள், இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள், புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 2 தொகுதிகள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 தொகுதி, பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு 1 தொகுதி, புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 தொகுதி. இதில் ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக என்ற 6 கட்சிகளையும் பாஜக தான் கூட்டி வந்தது. மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் அமமுக இரண்டும் நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க பாஜக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தினகரன் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதேபோன்று புரட்சி பாரதம் மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியை மட்டும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த இருவர் மட்டும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள். அதாவது பாஜக கூட்டி வந்த 6 கட்சிகளில் 5 கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று தொகுதி ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமமுகவையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதற்கு அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த விவாதம் தான் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் சென்று கொண்டிருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காகத்தான் அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய தொகுதி உடன்பாடு நிறைவு பெற்றுவிட்டது. முறையாக அமித்ஷா முன்னிலையில் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காகத்தான் திமுகவின் அமைச்சரான KN நேரு அவர்கள் அப்பொழுது டக்ளஸ் அண்ணன் கடைக்கு ஓனர் இல்லையா என்பது போன்று எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்திருந்தார். நன்றி.